அடுத்த சுற்று இந்த விரிவான விவாதத்துக்குள்ள வரேன். நான் திரு ஆசீர்வாதமாச்சாரி கருத்தை கேட்டுட்டு உங்க 2 பேர்ட்டு வரேன். ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற உங்களுடைய தளத்துல அரசியல்வாதிகளுடைய கருத்தை நான் முதல்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் இந்த உலக பொருளாதாரம் ஒரு மந்தமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இது தாக்கல் செய்யப்படக்கூடியது அப்படிங்கிற நிலையில உலக பொருளாதாரம் மந்த நிலையில் இருப்பதற்கான காரணி என்ன அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இந்த புதிய பொருளாதார கொள்கை, உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கலினுடைய விளைவு, அதை அவர்கள் தீவிரமாக பின்பற்றியதனுடைய விளைவுதான் அவர்கள் இன்றைக்கு மந்த நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா இன்னும் முழுமையாக அந்த நிலைப்பாட்டை எடுக்காத காரணத்தினால்தான் ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம அதை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான நகர்வா இருக்கும்? இந்த பொருளாதாரம் சார்ந்த இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது அதை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கிறதா? முதலில் உங்களுடைய நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதுதில்லியில் இது மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் வழங்குகிறீர்கள். தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலை உள்ளது. மெல்ட் டவுன் இல்லை, இது மந்த நிலை, ஸ்லோ டவுன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நமது இந்தியா 7.6 விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தை காட்டியுள்ளது. இது எதை காட்டுகிறதுனா, டிஸ்பைட் ஆல் நெகட்டிவிட்டிஸ் we are striving to go forward in economic development and economic growth path அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கு இதில் 2 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸாக அடுத்தடுத்த 2 வருடங்களில் 13% மழை பொய்த்து போனது. பருவமழை பெய்ய வேண்டியது சரியான சமயத்தில் பெய்யவில்லை. அதே சமயம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரேட்லையும் நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்குது. யூஎஸ் டாலர் வெர்சஸ் இந்தியன் ரூபீஸில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்தியன் ரூபியோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் இந்த 7.6% growth ரேட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. முதல்ல நமது பாஜக அரசு இதை கடந்த 20 மாதங்களாக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். UPA 1 UPA 2 எங்கள்கிட்ட அரசாங்கத்தை ஒப்படைச்சுக்கிட்டு போகும்போது மிக மிக மோசமான நிலையில் இந்திய பொருளாதாரம் இருந்தது. அதை நாங்கள் மிக கஷ்டப்பட்டு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் எங்கள் அமைச்சர்கள் வேலை செய்தார்கள். காலையிலிருந்து இரவு வரை எங்கள் பிரதமர் மோடி அவர்கள் எங்களுடைய அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் என்னென்ன வேலைகள் இல்ல சரி எல்லாருக்கும் பிரதமர் அவர் எங்கள் அமைச்சர்கள் எந்த விதத்தில் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா, டிஸ்பைட் குளோபல் மெல்டவுன் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பேசிய இடத்துல இருந்து 2 சந்தேகங்கள் இயல்பாக இருக்கிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கறத அதுக்கு வேற யாரோ காரணம் என்பது போல தள்ளி வைப்பது சரியா இருக்குமா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததற்கு யார் காரணம் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி சேர்த்துக்கிறேன். விவசாயிகள் துறை சார்ந்து நீங்க சொல்லின பொழுது 2013-2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய 2வது UPA 2 விட்டு செல்கின்ற பொழுது 2013-2014 விவசாயத்தினுடைய வளர்ச்சி 4.7 விழுக்காடு, 2014-2015 அது 1.1 விழுக்காடு. இதற்கிடையில் தொடர்ச்சியாக நமது பருவநிலை மாறுபாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. எல் நீனோ எஃபெக்ட் என்பது நமது இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்து போனது. இந்த காரணங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எடுத்த உடனடியாக விவசாயம் 1.1% வந்துவிட்டது என்பது சரியான விவாதம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக நமது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நான் என்னிடம் நீங்கள் முதல் கட்ட கருத்தை கேட்கவில்லை, மற்றவர்களிடம் முதல் கட்ட கருத்து கேட்டேன். அதனாலதான் பிரதமருடைய அமைச்சருடைய இந்த நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகளுக்காக, ஊரக வளர்ச்சிக்காக, சமுதாய வளர்ச்சிக்காக, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக, வேலை வாய்ப்பு தேடி இளைஞர்கள் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையை எங்களுடைய மோடி சர்க்கார் கொண்டு வந்ததில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் மக்கள் அடுத்த 1 ஆண்டு மிக நல்ல பொருளாதார வளர்ச்சியை பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவுலேயே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்க 2 பேருடைய கருத்திலிருந்து தொடர்கிறேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு வேலைவாய்ப்பு குறித்து பேசுகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் மிக பிரதானமான ஒரு வாக்குறுதி என்பது
10 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன், ஆண்டுதோறும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தெளிவான திட்டங்களும் அதற்கான பொருளாதார வரையறைகளும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 38,500 கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் என்று சொல்லப்பட்டாலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த முதல் ஆண்டே அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 40,000 கோடி ரூபாய் எனில் அது குறைவாகத்தானே இருக்கிறது என்ற வாதங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது. பேசலாம், பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு திரு கிருஷ்ணன், உங்களுடைய பார்வை. அதாவது நிதிநிலை அறிக்கை என்பது நமது நிதியமைச்சரை கால்களை கட்டிவிட்டு ஒரு ஓட்டப்பந்து எடுத்து கலந்து கொள்ள சொல்லுவது போலதான். அது எதனால் என்று சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் மொத்தம் 20 லட்சம் கோடி ரூபாய் நினைக்கிறேன், 20 லட்சம் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. அதில் வந்து 20% வட்டி கட்டுறதுக்கு போகுது, 10% வந்து நமது இராணுவத்துக்கு போகுது, 10% வந்து சப்சிடிக்கு போகுது, 6-8% வந்து டிஃபென்ஸ் ஓய்வு பெட்ரோல் போகுது, மற்ற 70 பெட்ரோல் 2-4-5% போகும். இதை தவிர அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இதெல்லாம் போக உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கல்விக்கும் மின்சாரத்துக்கும் சாலைகளுக்கும் கட்டமைப்பு இதை மாதிரி கட்டமைப்பு செலவுகள் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 குறைஞ்ச ஒரு தொகை தான் நமக்கு கிடைக்குது. இதை வேற எதுவுமே சொல்ல போகணும்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த பட்ஜெட்டை இந்தியனுடைய நம்முடைய ஜனத்தொகையில் வகுத்தா ஒரு ஆளுக்கு அரசு செலவு செய்கிறது வந்து 15,000 ரூபா வருஷத்துக்கு. அதே நான் இதெல்லாம் கழித்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு இந்த செலவெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த கட்டமைப்பு செலவுகள், அதாவது மக்களுக்காக நேரடியாக செய்யக்கூடிய செலவுகள் வந்து 300 ரூபா 350 ரூபா வந்தால் அதிசயம். அதனால் இந்த உழக்குக்குள்ளே தான் நம்ம கிழக்கு மேற்கு நம்ம பார்க்கணும். இவ்வளோ தான் பணம் இருக்குது. நான் மற்றெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல விவசாயத்தை பற்றி சொல்லும்போது நிறைய இந்த பட்ஜெட்டில் நிறைய வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்குங்கிறத மறுக்க முடியாது, அது இருக்குது. ஆனால் வெறும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து மறந்து போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி அதனுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று மிக முக்கியமாக ஒன்று சொல்லிச்சு. எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு நீங்கள் செலவு செய்கிறீங்களோ அதை விட 50% கூட நாங்கள் தருவோம் சொல்லி சுவாமிநாதன் கமிட்டியும் 2015 அதை சொன்னாங்க. வந்து இன்னைக்கு அதை பற்றி உங்கள் பேச்சு மூச்சே காணல. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாமல் நீங்கள் என்ன செய்தாலும் விவசாயி வந்து அவன் சம்பாதிக்க போகிறதில்ல. வருமானம் சொன்னாலும் விவசாயி வந்து அவனுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாமல் அவன் சம்பாதிக்க போகிறதில்ல. 2022 மடங்கு விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவதற்கான அது எப்படி ஆக்குறது? அதுக்கு வழி வேண்டாம். நான் கூட 3 மடங்கு ஆகுன்னு நான் கூட சொல்லுவேன் வந்து. ஆனால் எப்படி ஆக்க முடியும் 3 மடங்காக? அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது? அந்த வழிமுறையை வந்து நிதியமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையில் காட்ட தவறிவிட்டார் என்று தான் நான் சொல்லுவேன். இது முதல் கட்டத்தில் என்னுடைய பார்வையோட தான். திரு பார்த்தசாரதி, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக 50 ஆண்டுகளாக பட்ஜெட்டை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வகையில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை. நானும் கடந்த 50 ஆண்டுகளாக பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதை டெல்லியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக மிஸ்டர் கிருஷ்ணன் சொன்னது உழைக்கலை கிழக்கு மேற்கு பார்க்குற கதையாக தான் இருக்குது. அவர் வந்து என்னதான் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ண, இப்போ ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு 35,984 கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே நேரத்தில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக 87,765 கோடியும் ஒதுக்கியிருக்கார். இந்த 35,000 கோடி இந்த 87,000 கோடியில் அடங்கியிருக்கா இல்லையான்றது விவரமாக தெரியல. அடுத்தது வந்து வர 3 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்மெல்லாம் கொண்டு வரணும். அப்படின்னாக்கா இப்போ இந்த நிதியாண்டில் ஏறக்குறைய 1.5 லட்சம் ஏக்கர் தான் ஃபார்மிங்க்கு வரப்போகிறது. இப்போது ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நம்ம ஆர்கானிக் ஃபார்முக்கு உண்டான ஃபார்ம் நமக்கு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எங்கே இருக்குது அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்கல. என்ன இல்லை, ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விளைநிலங்களில் ரசாயனம் மூலமாக பயிர் செய்யக்கூடிய நிலங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா,
எங்கெல்லாம் ஃபார்மிங் இல்லை நார்த் ஈஸ்ட் பற்றி தான் சொல்கிறார் வந்து நார்த் ஈஸ்ட்லாம் சொல்கிறார் வந்து அவர் அப்படி சொல்ல அவர் பட்ஜெட்டில் அப்படி சொல்ல So, அதுவும் சொல்லுங்க டிகே. அதாவதுங்க இந்த பட்ஜெட் பொருளாதார சீர்திருத்தத்துடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற பட்ஜெட். எஸ். ஆகவே இதில் எம்எஸ்பி கொடுக்கணும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சந்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பது தான் பொருளாதார சீர்திருத்தத்தினுடைய எல்லையை தொடரும். ஆகவே இந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்கான மானியத்தை 5000 கோடி குறைக்கிறாங்க. உரத்திற்கான மானியத்தை 2000 கோடி குறைக்கிறாங்க. விவசாயி எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் நுகர்வோர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 கோடி ரூபாய் உரமானியம் குறைப்பதன் மூலமாக விவசாயிக்கு எம்எஸ்பியும் கொடுக்காம இருக்கிற பொழுது சந்தையை நோக்கி அவர் எப்படி செல்வது என்பது அது கண்டுபிடிப்பது அவருடைய பொறுப்பு. அவர் அடுத்தது நான் சொல்ல வேண்டியது நேரடி வரி என்பது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1060 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. மறைமுக வரி என்பது ஒரு 20,670 கோடி ரூபாய் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க உர மானியத்தையும் குறைச்சிட்டு உணவு மானியத்தையும் குறைச்சிட்டு எம்எஸ்பி இல்லைன்னு சொன்னா மக்களுடைய வாங்கும் சக்தி இந்த 20,000 கோடி ரூபாய் வருகிற பொழுது நுகர்வோருடைய வாழ்க்கை என்பது வரக்கூடிய 12 மாதங்களில் மேலும் பாதிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் முக்கியமான அந்த இடத்துல ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அவர்கிட்ட பதில் கேட்டு போயிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரிசையாக நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கான பதிலையும் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். அந்த கருத்துக்கான பதில முதல்ல திரு ஆச்சார்ட்ட கேட்டு வரேன். நான் அவர் சொல்ற ஒரு வழி பாயிண்ட் அப்படிங்கிறது மறைமுக வரிகள் அப்படிங்கிறது இந்த நேர்முக வரிகளை குறைத்திருப்பது அப்படிங்கிறது பொதுவாக வைக்கக்கூடிய பார்வை அது கார்பரேட்டுகளுக்கான ஆதாயம் தரக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் மறைமுக வரிகள் அப்படிங்கிறது அடித்தட்டு நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கெரசின்காக கொண்டு வந்தாங்க. அதனால வந்து கிட்டத்தட்ட எல்பிஜிக்காக கொண்டு வந்தாங்க. 5501 கோடி ரூபாய் வந்து கெரசின்காக வந்து ஒரு மானியம் கொடுக்கப்படுகிறது. ரயில்வே துறையின் மூலமாக 3670 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. எலக்ட்ரிசிட்டிக்காக 37,170 கோடி வழங்கப்படுகிறது. எல்பிஜி சிலிண்டரில் 40,151 கோடி. அதுபோல பல மொத்தம் 7 அக்கவுண்ட்ல வந்து ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது. இதுல வந்து ஏன் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா போற வழியில பயனீட்டாளர்களுக்கு வந்து அந்த பணம் கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களுக்கு கிடைப்பது 30% அல்லது 40%. அதை நிறுத்துறதுக்காகத்தான் பயனீட்டாளர்களுக்கு நேரடியாக வந்து ஒரு மானியம் கொண்டு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மோடி சர்க்காரின் முயற்சியாக இருக்கிறது. அதை இப்பொழுது ஃபர்டிலைசர்ஸ்க்காக உரத்துக்காக கொண்டு வர இருக்கின்றோம். உரம் மானியம் ரத்து செய்வதை குறித்து அவர் பேசினார். மானியம் ரத்து செய்யப்படவில்லை, குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஆட்டோமேட்டிக் பில்ஃபரேஜ் கம்மி ஆச்சுன்னா தேவையில்லை இல்லையா. உரமானியம் வந்து இப்ப இதுவரை என்ன இருந்துச்சு, இடையில போய் சேரும்போது பெனிஃபிஷியரிக்கு விவசாயிக்கு கொண்டு போய் சேரும்போது அவனுக்கு 30% 40% தான் போய் சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப டிபிடி கொண்டு வரும்போது அந்த இன்னொரு வகையிலும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க.